டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் 3 சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டருக்கு இடையில எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டெரிவேஷன் மூலமாக பார்க்க போகிறோம். சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை பற்றியும் அது எவ்வளவு வோல்டேஜை கேரி அவுட் பண்ணுங்கிறத பற்றியும் சில வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ 3 சஸ்பென்ஷன் டைப் டிஸ்க் டைப்பு இன்சுலேட்டர்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதான் இந்த 3 பாக்ஸ். 3 சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரை தான் இந்த 3 பாக்ஸு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ ஒவ்வொரு டிஸ்க்லேயும் எவ்வளவு வோல்டேஜ் வித் ஹெல்ட் ஸ்டோர் இது பண்ணும் தாங்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெரிவேஷன் மூலமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா K ஈக்குவல் டு C1/C. சிமிலர்லி C1 இஸ் ஈக்குவல் டு KC அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோடு ஏல நாம் KCL அப்ளை பண்ணுறோம். அப்ளை KCL அட் நோட் ஏ. என்ன நடக்குது? KCL என்ன சொல்லுது? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அதாவது இதில் இன்கமிங் கரண்ட் என்னது? ஏவை நோக்கி வரக்கூடிய கரண்ட் என்னது? I2. இந்த புள்ளியிலிருந்து விலகி போகிற கரண்ட் என்னது? கேபிட்டல் I1 ஸ்மால் I1. ரெண்டும் சமம்ங்குது. அப்ளை பண்ணுவோமா? I2 இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் ஸ்மால் I1. சரிங்களா? இந்த I2ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த I2ங்கிறது V2/XC அப்படின்னு எழுதலாம். இந்த I2 எப்படி எழுதலாம்? V2/XCன்னு எழுதலாம். ஏன்னா வோல்டேஜ் அக்ராஸ் தட் பார்ட்டு டிவைடட் பை ரியாக்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். சிமிலர்லி கேபிட்டல் I1 எப்படி எழுதலாம்? I2 கேபிட்டல் I2 V2/XCன்னு எழுதலாம்னா கேபிட்டல் I1 எப்படி எழுதலாம்? V1/XC. அவ்வளோதான், V1/XC. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் I1ங்கிறத எப்படி எழுதலாம்? I1ங்கிறது V1/XC1. அவ்வளோதான். ஏன்னா இங்கே KCன்னு இருக்கா, அதனால் XC1. V1/XC1. சரிங்களா? KC1 சாரி XC1. இப்போ XCனா என்னது? 1/ωc. அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம். XC1 1/ωkc அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். V2 into ωc இஸ் ஈக்குவல் டு V1 into ωc ப்ளஸ் V1 ωkc அப்படின்னு நமக்கு டெரிவேஷன் கிடைக்கிது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா V2 ωc இஸ் ஈக்குவல் டு V1 ωc இன்ட்டு 1 + k. ஏன்னா இங்கே V1 ωc காமனாக எடுக்கிறோம். அப்போ இது 1 ஆகிடும், இந்த k அப்படியே இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணோம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த இடத்துல ωc, இந்த இடத்துல ωc இருக்குது, ரெண்டுமே விச் கெட் கேன்சல்டு. இந்த ωcயும் இந்த ωcயும் கேன்சல் ஆகிடுது. நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னா V2 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 1 + k அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே நோடு பியில் போயிட்டு நாம் அதே இதை அப்ளை பண்ணுறோம். நோடு பியில் என்ன நடக்குது? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இன்கமிங் கரண்ட் நோடு பிக்கு எது? I3. I3 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் I2 ப்ளஸ் ஸ்மால் I2. அதையே தான் இங்கே எழுதப்போம்.
என்ன எழுத போகிறோம்? I3 is equal to I2 plus I2. சரிங்களா? இப்போ அதே மாதிரியே எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இதை திரும்ப அதே மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா V3 ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு V2 ஒமேகா சி ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 ஒமேகா C1 அப்படின்னு. சரிங்களா? இப்போ இந்த V1 ப்ளஸ் V2 இன்ட்டு C1 ஒமேகா C1 இருக்கா, இந்த ஒமேகா C1 கேசி அப்படின்னு எழுது. சரிங்களா? V3 ஒமேகா சி ஈக்குவல் டு V2 ஒமேகா சி ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 ஒமேகா கேசி அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும் ஆன்சர். V2 is equal to V1 into 1 plus Kன்னு கிடச்சிருக்கா? இந்த இடத்துல V2 இருக்கா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய V2க்கு பதிலாக அந்த வேல்யூ V1 into 1 plus Kவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? புட் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்படி போடும்போது என்ன கிடைக்குதுன்னா V3 ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஒமேகா சி ப்ளஸ் V1 ப்ளஸ் V1 இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஒமேகா கேசி அப்படின்னு கிடைக்கும். எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து V2 இருக்கோ அந்த இடத்துல V1 இன்ட்டு 1 ப்ளஸ் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? V3 ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு V1 ஒமேகா சியை காமனாக எடுத்துடுறோம். சரிங்களா? அப்போ 1 ப்ளஸ் கேன்னு கிடைக்கும் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் கே இன்ட்டு கே அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக V3 இஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா சியை கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணும்போது அந்த ஒமேகா சியும் கேன்சல் ஆகிடும். எப்படி? இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ V3 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 1 ப்ளஸ் 3K ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். K இன்ட்டு கே ஸ்கொயர், K into 1 K. Similarly இந்த இடத்துல 1 plus 3K K 1 plus 3K K into K square 1 into 1 square 1. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் எர்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு V1 V2 ப்ளஸ் V3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு திரும்ப அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். V1 ப்ளஸ் V2க்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? V1 இன்ட்டு 1 ப்ளஸ் கே ப்ளஸ் V3க்கு என்ன தெரியும் நமக்கு? இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது V3 தானே. V1 இன்ட்டு 1 ப்ளஸ் 3K ப்ளஸ் கே ஸ்கொயர். அப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். V இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 3K ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ V இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு 3 ப்ளஸ் 4K ப்ளஸ் கே ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன், டோட்டல் வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன தெரியும்? சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரில் ஒரு டிஸ்க்கு எவ்வளவு மேக்ஸிமம் வோல்டேஜ் வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா 11 kV. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 6 டிஸ்க்கு வைக்கிறோம் அப்படின்னா
எவ்வளோ வரும்? 66 கேவி வரும். 11 × 6 = 66. 5 டிஸ்க்கு வேணும்னா 55 கேவி. 3 டிஸ்க்கு, ஜென்ரலாக 3 டிஸ்க்கு இல்லைனா 6 டிஸ்க்கு வைப்போம். 3 டிஸ்க்கு இருந்ததுன்னா இது கேன் வித் ஸ்டாண்ட் அப் டு 33 கேவி. 6 டிஸ்க்கு இருந்தால் 66 கேவி. அப்படியே இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங் டிவைடட் பை n இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியரஸ்ட் டு த கண்டக்டர். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. அதாவது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங்குக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் டிவைடட் பை என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிஸ்க் இந்த ஸ்ட்ரிங்கு. நம்ம எவ்வளவு டிஸ்க் வைக்கிறோமோ அவ்வளவு. 3னா 3, 4னா 4, 5னா 5, 2னா 2, 1னா 1. வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியரஸ்ட் டு த கண்டக்டர். ஓகேங்களா? இந்த அந்த கண்டக்டரோட ஒட்டி இருக்கக்கூடிய இதில் தானே, ஸ்ட்ரிங்கில் தானே அதிக அளவு வோல்டேஜ் இருக்கும். அதை எடுத்து எழுத வேண்டியது. which means that V divided by N into V3. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெரிவேஷன். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே.